இன்னைக்கு ஆராதனையில் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு மறுபடியும் ஒரு வாட்டி ஆலோசனை பண்ணி முடிச்சுக்கலாங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். போன 2 வாரமாக பார்த்துட்டு வரோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனுடைய தேவத்துவத்தை பற்றியும் அவருடைய பிரபுத்துவத்தை பற்றி, பிரபுத்துவம்னா அரசாங்கத்தை பற்றியும் பேசப்படுது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னு தெரிஞ்சும் அவர் நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, பாவ நிவாரணத்துக்காக, பாவங்களை சம்பூர்ணமாக எடுத்து போடுறதுக்காக அவர் உலகத்துக்கு வந்து தன்னைத்தானே பலி கொடுத்து எங்க போயிட்டு உட்கார்ந்தாரு? பிதாவாகிய தேவனுக்கு வலது பாரசத்திலே போயிட்டு உட்கார்ந்தாருன்ற ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கிறப்போ 1ஆம் அதிகாரம் என்ன விஷயத்தை தெரியப்படுத்த சொல்லுங்க. சொன்ன இதுக்கு முன்னாடி முதல்ல சொல்லியிருக்கிறேன். எபிரேயர்ல இருக்கக்கூடிய 13 அதிகாரங்களும் பரலோகத்தின் பிரவேசத்தை பற்றி தான் பேசப்படுது. எதை பத்தி பேசுதுங்க? 13 அதிகாரங்களும் பரலோகத்துக்கு போக வேண்டிய மார்க்கத்தை தான் தெரியப்படுத்துது. யார் போனாங்க, யார் போல, யார் போறாங்க என்ற அந்த பரலோகத்தின் பிரவேசத்தை பற்றி ஒரு முழுமையான ஒரு விஷயங்களை நம்மளுக்கு இன்னைக்கு சொல்றத நம்ம பார்த்துட்டு வரோம். அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கலாம். முதல்ல இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக உலகத்துக்கு வந்தார். வந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து அவர் என்னவானா மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டு தன்னுடைய சுய ரத்தத்தினாலே நாம் எல்லாருடைய பாவங்களை நீக்கி போடுறதுக்கான ஒரு மார்க்கத்தை, அந்த ரத்தத்தின் மார்க்கத்தை உண்டு பண்ணி அவர் பரலோகத்திலே போயிட்டு பிதாவாகிய தேவனுக்கு வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். வலது பாரசத்திலே உட்கார்றாருன்ற அந்த ஒரு விஷயத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? சர்வத்திலையும் சமானம் உள்ளவராய் போயிட்டு உட்கார்ந்தார். வலது பாரசம் என்றது என்ன சொல்லுங்க? சமானம் மட்டும் கிடையாது, சர்வத்திலையும் சமானமானவர் என்ற ஒரு குறிப்பான விஷயத்தை அது பேசுதுன்றதை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணரும் சம்பூர்ணருமா இருக்கிறாருன்னு, அவருடைய அரசாங்கம் எப்படி இருக்குது சொல்லுங்க? என்றென்றைக்கும் உள்ளதும். அப்படின்னா இந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தான் அவர் அரசாண்டார்ன்ற மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, மனுஷர்களுடைய தப்பான ஆலோசனைகளின்படி இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் கிறிஸ்துவின் சபைன்னு சொல்லக்கூடிய அந்த சபைகள்லையும் ஒரு மனுஷனாகவோ இல்ல பிரதான ஆசாரியனாகவோ, இங்க இந்த 1ஆம் அதிகாரம் ஆசாரியத்துவத்தை பத்தியே பேசல. தயவு செஞ்சு அதையும் புரிஞ்சுக்கணும். நீங்க அவருடைய ஆசாரியத்துவத்தை பத்தியோ இல்ல நம்மளுடைய ஆசாரியத்துவத்தை பத்தியோ அது 1ஆம் அதிகாரம் பேசல. அதனால தயவு செஞ்சு நம்ம இந்த ஒரு சத்தியத்தை மறக்காம எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 3ஆம் வசனம் ஒரு வாட்டி படிக்கலாம். மகிமையின் பிரகாசமும் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். மகத்துவமுள்ள பிதாவாகிய தேவனுக்கு வலது பாரசத்திலே உட்கார்ந்தார் என்றப்போ அதோடைய அர்த்தம் சொல்லுங்க? மகத்துவத்திலையும் சமானம். எதுல? அந்த இயேசு கிறிஸ்து மகாதேவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மகாதேவன் என்றதுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அதுல 3 விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அங்க அதுல ஒரு மேல சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே, வல்லமையுள்ள வசனம் அது மகத்துவம் உள்ள வசனம் என்ற ஒரு வார்த்தையா கூட சொல்லப்படுது. புரிஞ்சுக்கங்க. அது இங்கிலீஷ்ல இருக்கட்டும், தெலுங்குல இருக்கட்டும், ஒரிஜினல் இதுல இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய அந்த சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ளன்ற அந்த வார்த்தைக்கு
மகத்துவம் அல்ல. மகத்துவம் என்ன சொல்லுங்க? மகத்துவம் அர்த்தம் என்ன? மகத்துவம் மகத்துவம் மகா பவர்ஃபுல், மகாசக்தி. மகாசக்தி இருந்தா மகத்துவம் என்று ஒரு வார்த்தையை சொல்றோம். புரியுதுங்களா? மகத்துவம் என்ன சொல்லுங்க? அவருடைய வார்த்தையில் என்ன இருக்கு? மகா சக்தி உள்ளது. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையில அந்த மகா சக்தி உள்ள வார்த்தையை கொண்டுதான் சர்வத்தையும் சிருஷ்டித்தாராம் இயேசு கிறிஸ்து. அப்போ அவருடைய வார்த்தையில் என்ன இருக்கு? மகத்துவம் இருக்கு. 2, மகத்துவம் உள்ள பிதாவுக்கு வலது பார்சத்துல உட்கார்ந்தப்போ அவருக்கு சமமா இவர் மகத்துவம் உள்ளவரா இல்லையா? மகத்துவம் உள்ளவர். அதே மாதிரி எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நம்ம படிக்கிறப்போ 10ஆம் வசனமே படிச்சிடலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பாருங்களேன், சத்துவத்தின் வல்லமைன்றது நீங்களும் நாங்களும் மனுஷர்களுக்குள்ள ஒரு சக்தியை பத்தி பேசுறது கிடையாது. அவருடைய சக்தி எப்படிப்பட்ட சக்தி? ரொம்ப வல்லமையுள்ள சக்தினா மகா சக்தி என்ற அர்த்தம். அப்படிதான் கிரேட் பவர். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா கிரேட் பவர். அப்படின்னா கிரேட் காட்னு சொன்னா கிரேட் பவர் இருக்கு, கிரேட் எனர்ஜி பவர் உள்ள வார்த்தை இருக்கு. அவருடைய வார்த்தையில பவர் இருக்கு. அவருடைய தத்துவத்திலே மகா வல்லமை இருக்கு. அதனால இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு நினைக்கிறோம்? எப்படிப்பட்டவர்னு புது உடன்படிக்கையின் சட்டம் அதுலயும் எபிரேயர் என்ன சொல்லுதுன்னா அவர் சாதாரணமான மனுஷன் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்னா மகத்துவம் உள்ளவர், மகாதேவன் என்றத ரொம்ப உறுதியா 1ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுது. அப்படி இருந்தும் அவர் எப்படி என்ன பண்ணார்? அவர் நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்து, சிலுவையிலே வதை பண்ணப்பட்டு, என்ன பண்ணப்பட்டு? வதை என்ன சொல்லுங்க? வதை பண்றதுன்னா என்ன சொல்லுங்க? டார்ச்சரேவா? இல்லைண்ணா, இப்போ களத்துல ஒரு மாட்டையோ ஆட்டையோ கட் பண்றாங்கன்னு வச்சுங்களா, அது என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வதை பண்றாங்க. அது வதை பண்ணி தானே கட் பண்ணுவாங்க. அப்படின்னா சரீரத்தின் எல்லா பாகங்களும் அறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனால என்ன வரும்னா ரத்தம் நமக்கு அப்படியே பாயும். அதுதான் அங்க நடந்தது. இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி தன்னை ஒப்பு கொடுக்க நமக்காக வந்தார். அந்த விஷயத்தை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. அப்படி இருந்தும் பிதாவாகி தேவன் அவரை எப்படி மேன்மைப்படுத்துறாரோ அந்த விஷயத்தையும் அந்த அதிகாரம் நமக்கு சொல்லுது. என்ன எப்படி மேன்மைப்படுத்தினார் சொல்லுங்க? முதல்ல அவருடைய குமாரத்துவம். 5ஆம் வசனம் படிப்பா. உடனே அப்படி பண்ணதுனால இயேசு கிறிஸ்துவனுடைய குமாரத்துவம் எவ்வளவு பெரிய மேன்மை உள்ளதோ சொல்லப்படுது. என்னதான் சொல்லப்படுது? குமாரத்துவம். 2வது நெக்ஸ்ட் படிங்க 6ஆம் வசனம். அப்படின்னா குமாரத்துவம் வேற. தேவதூதர்களுடைய அந்த பவரை விட அதிகமான ஒரு ஸ்டேட்டஸ் இயேசு கிறிஸ்து, அந்த குமாரத்துவத்தின் ஸ்டேட்டஸ் இருக்கின்றத அங்க நமக்கு சொல்லப்படுது. அப்புறமா குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. தேவனே என்று சொல்றப்போ அவருடைய தேவத்துவத்தை, முதல்ல குமாரத்துவத்தை பத்தி தேவனானவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு?
தேவதூதர்களை விட மேன்மையான ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கிறாருன்றத அங்க பாக்குறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய குமாரத்துவத்தை அங்க என்ன பண்றாரு? தேவனானவர் ருஜு பண்றார். அப்புறம் தேவனேன்னு சொல்றப்போ அவருடைய தேவத்துவத்தை என்ன பண்றாரு? பிதாவாக தேவனே அங்க மேன்மைப்படுத்தி பேசுறார். தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. தேவனுடைய சிங்காசனம் என்றது வேற, ராஜாவின் சிங்காசனம் வேற. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. தேவனுடைய சிங்காசனம் என்றது வேற, ராஜாவாக செய்யக்கூடிய சிங்காசனம் வேற. உலகத்துல ராஜாக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு செப்பரேட் சிங்காசனம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, அது வேற. தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிங்காசனம் எல்லா சிருஷ்டிகள் மேலையும் இருக்குமா இருக்காதா? படிங்க. இது நெக்ஸ்ட் சொல்றாரு பாருங்க. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கல். இப்ப ராஜ்யம் எங்க இருக்கு? இன்னைக்கு சபையே அவருடைய ராஜ்யம். அதனுடைய செங்கோல் என்ன சொல்லுங்க? புது உடன்படிக்கை. ராஜ்யத்தின் செங்கோல் என்னது? புது உடன்படிக்கை. அந்த செங்கோலால நம்மள என்ன பண்றாருன்னா கடிந்து கொள்றாரு இயேசு கிறிஸ்து. அந்த செங்கோலால என்ன பண்றாரு? கடிந்து கொள்றாரு. அதுக்குதான் இதுக்கு என்ன பேருன்னா தேவனுடைய ராஜ்யம். ராஜ்யம்னா மனுஷர்களுடைய ராஜ்யம் வேற, தேவனுடைய ராஜ்யம் வேற. இந்த ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்கள் உலகத்தினுடைய சட்டத்திட்டங்களை போனது கிடையாது. அப்ப இது என்னவா இருக்கு? ராஜ்யத்தின் செங்கோல் புது உடன்படிக்கையா இருக்கு. பழைய உடன்படிக்கையின் செங்கோல் என்ன சொல்லுங்க? எதை கொண்டு தேவனானவர் அவங்களை இது பண்ணாரு? நியாயப்பிரமாணத்தை கொண்டு. இன்னைக்கும் இஸ்ரவேலருக்கு சட்டத்திட்டங்கள் சொன்னா அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். புது உடன்படிக்கை அவங்களுக்கு ஒத்தே வராது. இன்னைக்கும் அவங்க நம்ப மாட்டாங்க இஸ்ரவேலர். அவங்க இல்லவே இல்லை. ஆக்சுவலி அவங்க பேரை வச்சு அப்படி ஓட்டிட்டு இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பிதாவாகி தேவனே இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய குமாரன் என்று சொல்லி குமாரத்துவத்தை உறுதிப்படுத்துறார். 2 தேவனே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய தேவத்துவத்தையும் என்ன பண்றார் சொல்லுங்க? உறுதிப்படுத்துறார். அந்த தேவன் என்ற ஒரு காரணத்தினால அவரு எது மேல அதிகாரம் உள்ளவரா இருக்கிறாராம்? ராஜ்யத்தின் மேலையும் சிங்காசனத்தின் மேலையும் தேவனாக அவர் அதிகாரம் உள்ளவரா இருக்கிறார். எது மேல? இன்னொரு வாட்டி படிங்க பிரதர். 8ஆம் வசனம். குமாரனை நோக்கி யாரோ பேசுன ஆசாப்புன்னு சொல்லிட்டு வாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கீங்க. இந்த வசனம் ஆசாப்பின் பிள்ளைகள் பேசினாங்க, அவங்க பண்ணாங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று சொன்னதுக்காக இது இயேசு கிறிஸ்துவ பிதாவாகி தேவன் சொன்ன மாதிரி இல்ல, அங்க ஏதோ பேசுறது இங்க ஒட்டி வச்சிருக்காங்கன்ற மாதிரி பேசுவானுங்க. ஆசாப்பின் பிள்ளைகள் பேசுறது அவங்களுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த அவங்க பேசுறது கூட சரி, ஒரு வேலை இருந்தாலும் அது இதனுடைய தீர்க்க தரிசன வசனமா இருக்குமே தவிர அவனுக்கு யார்கிட்ட பேசின மாதிரி அது கிடையவே கிடையாது. எதுக்குன்னா குமாரனை பத்தி முதல்ல பேசுறதுக்கு அப்புறமா குமாரனையே பத்தி நோக்கி எப்படி பேசுறாரா பிதாவாக தேவன்? தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலுமா இருக்கிறதுன்னு சொல்றோம். ராஜ்யத்தின் செங்கோல். இந்த ராஜ்யம் புது உடன்படிக்கையின் ராஜ்யமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளதுன்ற ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். போன வாரம் தான் புரிஞ்சோம். அது யாருக்கு கிளாரிட்டி இருக்கோ எனக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துவனுடைய புது உடன்படிக்கையின் ராஜ்யத்தை பத்தியும் புது உடன்படிக்கையை பத்தியும் பேசியிருந்தாலும் அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்குமா? என்றென்றைக்குமா இருக்கும். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுங்க? அவருடைய ஆளுகை என்றென்றைக்கும் இருந்தது. ராஜ்யம் இப்ப இருந்தாலும் அவருடைய ஆளுகை மட்டும் எப்ப எது வரைக்கும் இருந்துச்சு? என்றென்றைக்கும் என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டு பிளஸ் இன்ஃபினிட்டிவ். அதுக்குதான் வசனம் நம்ம பார்த்தோம். என்ன வசனம் பார்த்து சொல்லுங்க? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவனுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அவர் உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி யாருக்கு வலது பாரசத்திலே இருந்தாங்க?
இயேசு கிறிஸ்துவனுடைய வலது பார்சத்திலே பிதாவாகி தேவன் இருந்தார். அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடியே பரலோகத்தில் இருந்த மாதிரியாகவும் இருந்தப்போ பிதாவாகி தேவனே இயேசு கிறிஸ்துவனுடைய வலது பார்சத்திலே இருந்த மாதிரியாகவும் அவர் என்னுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார், அதனால நான் என்ன பயப்படேன்னு இயேசு கிறிஸ்து சொல்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம படிக்கிறப்போ பரலோகத்திலேயே அந்த சிங்காசனம் சமமா இருந்துச்சு. யாருக்கு சமமா இருந்துச்சு? தேவனுக்கு சமமா இருந்தது. ஆனா வலது பார்சம் என்ற ஒரு வார்த்தையை நம்ம யோசனை பண்றப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வலது பார்சத்துல யாரு இருந்தாங்கங்க? அப்ப ரெண்டு பேருமே என்னவா இருந்தாங்க? சமமா இருந்தாங்க. சிங்காசனத்துல வீட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே. அப்ப என்ன அர்த்தம்? அப்பவே இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகை இருந்தது, பரலோகத்திலேயே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் உயிரோட பிறக்கிறப்பவே யூதாவின் ராஜாவாக பிறக்கிறாரு, ஆவிக்குரிய ராஜா. புரியுதுங்களா நான் சொல்றது? பிறக்கிறப்பவே யூதாக்களின் ஆவிக்குரிய ராஜா. அவரு ஆளுகை செய்கிறார். எதை கொண்டு ஆளுகை செய்தார்? நியாயப்பிரமாணத்தை கொண்டு ஆளுகை செய்தார். அது சிலுவையிலே என்ன பண்ணாரு? பரிபூர்ணமாக என்ன பண்ணிட்டாரு? அதை ஒழித்து போட்டதுக்கு அப்புறமும் அவருடைய ராஜாத்துவம், பிரபுத்துவம் கண்டினியூவே ஆயிட்டு இருந்துச்சு. இவர் போயிட்டு எங்க அந்த வசனத்தை மட்டும் ஒரு வாட்டி நம்ம படிச்சுட்டு வரலாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 25 முதல்ல ஒரு வாட்டி படிச்சுட்டு 35க்கு போயிடலாம். 34, 35 முதல்ல 25 வசனம் படிங்க. அவரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து தாவீது இப்படி சொன்னான். சரி, கேட்கல பேச இன்னும் கொஞ்சம். எனக்கு முன்பாக அவரை நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடிக்கு என்னுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார். பாத்தீங்களா? இந்த கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்றார். அப்புறம் ஆகையினால் அப்பவே அவருடைய ஆண்டவர், அவர் ஆண்டவரா இருக்கிறாராம் இயேசு கிறிஸ்து. அப்பவே பிதாவாகி தேவனுக்கு எப்படி இருக்கிறாராம்? வலது பார்சத்திலே வீச்சு இருக்கிறாராம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இல்ல பிரதர், 25க்கு அப்புறம் நீங்க 34 போயிட்டீங்களா? ஓகே. அந்த மத்தியில கேப்ல என்ன நடக்குது? தாவீது அதை சொல்லியிருந்த தாவீதே செத்துறான். அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த விஷயத்த அவரு நிறைவேற்ற அந்த விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அவருடைய சரீரம் என்ன ஆகல? அழிந்து போகல. அவருடைய சரீரம் படி 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 28. ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தி சன்னிதானத்திலே என் சந்தோஷத்தால் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். சகோதரரை கோத்திர தலைவனாகி தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுத்தல். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவருடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசனத்தில் வீட்டிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்திருந்தபடியால் அவன் கிறிஸ்துவின் ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை. பாருங்களேன், கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் அவருடைய மாம்சமும் என்னவாது? அழிவை காண்பதில்லை என்று அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இந்த இயேசுவை தேவனானவர் எழுப்பினார். சாட்சிகளா இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்திலே உயர்த்தப்பட்டார். இப்ப யார் வலது பார்சத்திலே போயிட்டாங்க? பிதாவாகி தேவனுக்கு வலது பார்சத்திலே இயேசு கிறிஸ்து போயிட்டாரு. அதனால அப்பவும் இருந்துச்சே இல்லையா? இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி அந்த ஆளுகை, அந்த சிங்காசனம், அந்த பிரபுத்துவம் இருந்துச்சா இல்லைங்களா? ஆனா உலகத்துல வந்தப்போ இருந்தது. உலகத்தை விட்டு திரும்பி போனதுக்கு அப்புறமும் அந்த ஆளுகை இருக்குது.
ஆனா இங்க முக்கியமா பேசப்படுற எபிரேயர்ல 1ஆம் அதிகாரத்துல பேசப்படுற அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட், குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளதுன்னு சொல்லி இருந்தாலும், என்றென்றைக்கும் -∞ to +∞ அப்படி இருந்திருந்தாலும் உம்முடைய ராஜ்யம் என்ற அந்த வார்த்தை மட்டும் எதை குறிக்குது சொல்லுங்க? புது உடன்படிக்கையின் ராஜ்யத்தை குறிக்குது. உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலுமாய் இருக்கிறது. நீதியை விரும்பி, அந்த ராஜ்யத்திலே என்ன இருக்குங்க? நீதி. நீ தன்னுடைய நீதியை வச்சார். நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய பாத்தீங்களா, உமது தோழரை பார்க்கிலும், அந்த தோழர் என்ற வார்த்தை யாரை பத்தி பேச சொல்லுங்க? தூதர்கள். அந்த தோழர் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆராதனை பண்ணிட்டு இருப்பாங்க, அவருக்கு பணிவிடை செய்துட்டு இருப்பாங்க. அந்த தோழர்கள் புரியுதுங்களா நான் சொல்றது? நம்மை கூட குறிக்குது, ஆனா நம்ம தோழர்கள் கிடையாது. நம்ம அந்த தோழர்களை விட மேன்மையுள்ளவர்கள். நம்ம அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதனால நம்மளுடைய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சுட்டு இருக்கிறோம். அவருடைய குமாரத்துவம் நிரூபிக்கப்பட்டது. அப்புறம் அவருடைய தேவத்துவம் பிதாவாகி தேவனாலே நிரூபிக்கப்பட்டது. அப்புறம் அவருடைய அரசாங்கத்தின் தத்துவம் என்னவா இருக்கும்? பிரபுத்துவம், குமாரத்துவம், சொல்லுங்க, தேவத்துவம், பிரபுத்துவம். இந்த மூணு ஸ்டேட்டஸ்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு நிரூபிக்கப்பட்ட அதிகாரம். இந்த அதிகாரம் 9ஆம் வசனம், நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர்கள். இப்போ கர்த்தாவே என்ற வார்த்தையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தாவே என்ன சொல்லுங்க? கர்த்தர் என்ன சொல்லுங்க? கர்த்தாவே யாரை பத்தி சொல்லி கர்த்தாவின் கூப்பிடுறாங்க? பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவை நோக்கி கர்த்தாவே. முதல்ல குமாரனை நோக்கி தேவனே, அதே குமாரனை நோக்கி கர்த்தாவே. என்ன சொல்லுங்க? சிருஷ்டித்த கர்த்தர் என்னன்னா கிரியேட்டர் அதான் சொல்லுவாங்க, கர்த்தர்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஆண்டவரே என்ற ஒரு வார்த்தைக்கும் சமம். எந்த வார்த்தைக்கும் சமம்? ஆண்டவரே, எஜமான். அதனால இயேசு கிறிஸ்துவை பார்த்து யாரு அந்த பேச்சை வச்சு கூப்பிடுறாங்க? பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவை நோக்கி கர்த்தாவே. அப்ப நீ கூப்பிடுறதுக்கு என்னடா? தேவன் கிடையாதுன்றான் ஒருத்தன், குமாரன் கிடையாதுன்றான் இன்னொருத்தன், மனுஷன்றா இன்னொருத்தன். எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து எனக்கு தேவனே, ஆனா எனக்கு தேவன் கிடையாதுன்றா இன்னொருத்தன். என்னது? இயேசு கிறிஸ்து தேவனா, ஆனா எனக்கு தேவன் கிடையாது. உன்னை யார் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல சொன்னது? இயேசு கிறிஸ்து தேவன், நான் ஒத்துக்கிறேன், ஆனா எனக்கு மட்டும் கிடையாது. அப்படின்னா நீ தேவன் ஒத்துக்கினா ஒத்துக்க காட்டிக்க அதை வச்சு. அதனால இயேசு கிறிஸ்துவை குறித்து எந்த சின்ன விஷயத்திலையும் நம்ம சரியான முறையில் இல்லாம தப்பா புரிஞ்சுக்கினாலும் பரலோகம் போக முடியாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், விசுவாசத்தின் சத்தியங்கள். அது அவரை நீ தப்பா புரிஞ்சுட்டு நீ பரலோகம் எப்படி போயிடுவ? அவரை புரிஞ்சிக்க வேண்டிய விதத்துல புரிஞ்சிக்காம அவர் ஆராதனை செய்ய அவருக்கு அதிகாரம் இருக்கு, ஆராதனை செய்யக்கூடிய தேவனா இருக்கிறாரு. பிதாவாகி தேவனே தன்னுடைய குமாரனை நோக்கி பேசின வார்த்தைகளை நீ நம்பாம போயிட்டுன்னா எவனும் மனுஷன் சொல்லத்தெல்லாம் சும்மா நம்புறானுங்க.
இங்க இருக்கிற இந்த புதூர்ல இருக்கிற இந்த இவங்களெல்லாம் கூட சரி இதுதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இயேசு கிறிஸ்துவை பற்றிய அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்காம நீ என்னதான் ஆராதனையில் உட்கார, என்ன பைபிள் படிக்கிற, என்ன காரியம் பண்ற, யாரா இருக்கட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நரகத்துல போயிட்டு தான் விழுவாங்க. அதுலயும் உபதேசிகள் சொல்லிட்டு போறாங்க பாருங்களேன், அவனுங்களுக்கு டபுள் மடங்கு நரகமே ஒரு நாள் முடியாது. சூரியனுடைய வெப்பத்தை நம்மளால தாங்கிக்க முடியல, இந்த சூரியனுடைய வெப்பத்தையும் தாங்கிக்க முடியல. ஏசி வேணும், அது வேணும், இது வேணும். வெயில நிற்க முடியாத நெயில் வேற போடுறாங்க நம்ம ஆளுங்க அங்கங்க. இதுக்கே நீ தாங்கிக்க முடியலையே, நரகத்துல போய் இருந்தா எப்படி இருக்கும்? நரகத்துல ரெட்டி பத்தினே இருந்தா இன்னும் எப்படி இருக்குமோ ஒரு வாட்டி யோசனை பண்ணிக்க. ஆமா, சாத்தான் கூட ரெட்டி பத்தின. அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, இது யாரை பத்தி பேசுறது? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுற சர்டிபிகேட்டட் வேர்ட்ஸ், சர்டிபிகேஷன். அது முதல்ல அவருடைய குமாரத்துவம் தேவதூதர்களை விட மேன்மையுள்ளது. குமாரத்துவம் தேவதூதர்களை விட மேன்மையுள்ளது. 2, அவருடைய தேவத்துவம் என்றென்றைக்கும் ஆராதிக்கக்கூடியது. தேவத்துவம் என்றென்றைக்கும் ஆராதிக்கக்கூடியது. 3ஆம் வசனம் என்ன சொல்லுங்க? 3ஆம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுங்க? அவருடைய கர்த்தத்துவம் இல்ல பிரபுத்துவம் இல்ல அவருடைய ஆளுகை எப்படிப்பட்டதா பாருங்க. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்களும் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அப்போ அவருடைய கர்த்தரா இருந்து என்ன பண்ணாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். இல்லவே இல்லைன்றானுங்க, அப்பட்டமா சொல்றாங்க. இல்ல, பிதாவாகி தேவன் தான் சிருஷ்டித்தது. மத்திய 1ஆம் அதிகாரத்துல தான் அவர் பிறந்தாரே, அதுக்கு முன்னாடி அவர் இல்லவே இல்லைன்றானுங்க, அப்படியே சொல்றானுங்க. அதெல்லாம் கேட்டுட்டு எப்படிதான் உட்கார முடியும்? அதெல்லாம் கேட்டுட்டு டேய் வசனம் இப்படி சொல்லுறான்னு சொன்னா கூட அதை கூட நம்ப முடியாத அளவுக்கு இருக்கானுங்க இன்னைக்கு இருக்கிறவனுங்க. அவனுங்களுக்கு ஒருத்தனுக்கு மாசத்துக்கு 10 லட்சம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. எங்கேயோ இருந்தானுங்க, சோத்துக்கும் அதுக்கு இல்லாம இருந்தானுங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுங்களா ரெடி ஆயிட்டானுங்க. They don't even bother to obey to the word of God. இதை சொல்லலன்னு வச்சுக்கிங்களேன், சத்தியத்தை சொல்லலன்னு வச்சுக்கிங்களேன், அவனுங்களும் சத்தியத்தை நம்பிட்டானுங்க வச்சுக்கலாம், வர துட்டெல்லாம் போயிடும். வராது. என்னடா அந்த உலகத்துல அப்படி வாழ்ந்து நீ என்னடா பண்ண போற? நரகத்துல தானே போய் விழ போற. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, அவருடைய கர்த்தத்துவம் மகா மேன்மை உள்ளது. நம்ம ஊகிச்சாலும் கூட சரி முடியாத ஒரு சங்கதி. 10ஆம் வசனம், அது அவரு சிருஷ்டித்திருந்தாலும் அவைகள் ஒழிந்து போகும், நீரோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர். அது நிலைத்திருப்பீர் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை சேர்த்துக்கணும். என்னது? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர். அவருக்கு பிறப்புன்றது இல்லை, இறப்பும் இல்லை. பிறப்பு இல்லை, ஆதி இல்லை, அந்தமும் இல்லை. ஒரு சந்தர்ப்பத்துல ஆதியும் அந்தமுமா இருக்கிறார் என்ற ஒரு வசனம் படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல சரி, 20ஆம் அதிகாரத்துல சரி, 21ஆம் அதிகாரத்துல அங்கெல்லாம் நம்ம படிச்சுட்டு வருவோம். அவர் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார் சொல்றோம். ஆனா ஒரு சந்தர்ப்பத்துல அவர் என்றென்றைக்கும் உள்ளவர் என்ற ஒரு வார்த்தையை பற்றி பேசு. அவருடைய ரூபங்கள் இருக்கே, அவருடைய ரூபங்களை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி. நீ ஜபம்னு வந்துட்டுன்னா அவர் மகா சக்தி உன்னை தாங்கும். எப்படி? அவருடைய மகா சக்தி உள்ள தேவனா வந்து நிற்பார் உனக்கு. அவருடைய ரூபத்தை நம்ம பார்த்தோமா இல்லையா? இதுக்கு முன்னாடி சொன்ன ஞாபகம் இல்லையா? நீங்க ஜபம்னு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவருடைய மகா சக்தி உங்களை தாங்கும். சாத்தானை ஜெயிக்கணும்னு சொன்னப்ப அவருடைய சக்தி உங்களை வந்து சேரும். நீங்க வந்து
ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறன்றப்போ அவர் ஆராதனைக்குரிய சர்வ வல்லமையில தேவனா உட்கார்ந்துட்டு இருப்பார். எப்படி இருப்பாரா? ஆராதனை செய்யறப்போ சர்வ வல்லமையில தேவனா என்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கதான தேவனாய் முன்னாடி அவர் உட்கார்ந்துட்டு இருப்பார். இயேசு கிறிஸ்துவின் ரூபம் மாறிட்டே வரும். புரியுதுங்களா? நீ பாவம் செஞ்சிருக்கிறப்போ உன்னுடைய பாவத்துக்காக பரிந்து பேசக்கூடிய பிரதான ஆசாரியரா இப்ப பரலோகத்துல பேசுவார். அந்த ரூபம் வேற, புரிஞ்சுக்கோ. அந்தந்த சந்தர்ப்பத்துல அவருடைய ரூபங்கள் மாறிட்டு வரும். அது ஒரே மாதிரி கிடையாது. நீ பாவத்தை பத்தி பேசுறப்போ நீ பாவத்தை ஒத்துக்கொண்டு புது உடன்படிக்கைக்கு வந்ததுக்கு அப்புறமா பாவம் செஞ்சுட்டுன்னு வச்சுக்கீங்களேன், நான் இனிமே அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நீ முக்காற்படிட்டு ஜபத்தில் நீ வேண்டிக்கொண்டா உனக்காக பிரதான ஆசாரியரா இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவன் கிட்ட பரிந்து பேசுவார். ரூபம் மாறிச்சா? மாறும். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவின் ரூபம் இருக்கே, நீ யோசனையே பண்ண முடியாது. அவர் எந்த ரூபத்தில் எப்படி வருவார்ன்றது உனக்கு தெரியவே தெரியாது. புரியுதுங்களா நான் சொல்றது? அவர் கர்த்தராய் உன்னை ஆளுகை செய்கிறார். என்ன ஆளுகை செய்யறார்? ஆளுகையினுடைய அந்த விஷயத்துக்கு வந்து அவர் கர்த்தரா இருக்கிறார், ஆண்டவரா இருக்கிறார். அப்புறம் நீ தன்னுடைய ரூபத்தை பெற்றுக்கொள்றதுக்காக அவருடைய குமாரத்துவத்தை நீ புரிஞ்சுக்கணும். எதனுடைய ரூபத்தை? இயேசு கிறிஸ்துவின் ரூபத்தை நீ பெற்றுக்கொள்ளணும் உன்னுடைய சரீரத்துல. புரியுதுங்களா நான் சொல்றது? நீங்க ஒரு வாட்டி அந்த வசனத்தை படிச்சுட்டு வரலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30. குமாரன் புரிஞ்சுக்கங்க, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர். குமாரத்துவம் அவர் எதுக்காக குமாரத்துவம் இருக்கு அவருக்குன்னா, நம்ம அநேக சகோதரர் அவர் முதல் பேரானவரா இருக்கும்படிக்கு இதுக்காக தான் அவருடைய குமாரத்துவம் நமக்கு புரியணும்ன்றது நான் சொல்றது. குமாரத்துவன் ரூபம் நம்மள வரணும். படிச்சிரு. அது அவருடைய சாயலுக்கு ஒப்பாக வரணுன்றதுக்காக அவருடைய குமாரத்துவத்தை நீ புரிஞ்சுக்கணும். எதை பத்தி? அப்போ அவருடைய குமாரன் உனக்கு புரிஞ்சுக்கணும்னு சொல்றப்போ நீ என்னவா இருக்கணும்? அந்த குமாரத்துவத்தை எப்ப எல்லாம் படிச்சுட்டு வரையோ அந்த சாயலை நீ வந்து உன்னை உருவாக்கி கொள்ளணும். குமாரத்துவம் எதுக்காக? நமக்காக. பிரபுத்துவம் எதுக்காக? நமக்காக. தேவத்துவம் நமக்காக, நம்மளுடைய ஆராதனைகளுக்காக. அவருடைய பிரதான ஆசாரியத்துவம் நமக்காக. அவர் எந்த ரூபத்தில் இருக்கிறாரோ உனக்கு தெரியவே தெரியாது. ஆனா உன்னுடைய சூழ்நிலையை கொண்டு அவருடைய ரூபத்தை மாத்தி அப்போதைக்கு அப்போ வந்து காரியங்களை பண்ணிட்டே இருப்பாரு, பேசுவார். புரியுதுங்களா நான் சொல்றது? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவை நீ என்னைக்குமே எந்த விஷயத்திலையுமே குறையா பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. இவ்வளவு இதுவா நம்ம தேவத்துவத்தை பத்தி பேசுறப்ப பிதாவாகி தேவனுக்கும் சமானம், பரிசுத்த ஆவியானவருக்கும் சமானமா இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து. இது நம்ம அவருடைய மேன்மையுள்ள அந்த காரியங்களை நம்ம என்னென்றைக்குமே ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இன்னொரு வாட்டி படிங்க, இங்க வந்துருங்களா, இங்கப்பா எபிரேயர்ல 1ஆம் அதிகாரம் 14 வசனம். அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர். புரியுதுங்களா நான் சொல்றது? அவருக்கு வந்து காலத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? இம்போஸ் பண்ணவே கூடாது. காலத்தை இந்த 33 வருஷம் தான் போயிட்டாரு, அதுக்கப்புறமா அவர் இருந்ததில்லை, போயிட்டாரு, பரலோகத்துல போயிட்டாரு, அதுக்கு முன்னாடி பிறக்கலன்னு சொல்லிடுவானுங்க டைரக்டா. மத்திய 1ஆம் அதிகாரத்துல தான் பிறந்தாரு, பரலோகத்திலயும் இல்லை. என்னடா இது? Why do the people talk like that? அவைகள் எல்லாம் வஸ்திரத்தை போல யாரு சொட்ட போறார்? அத ஆகாயத்தை சால்வையை போல சுருட்டிட்டு வரான். அப்படின்னா என்னன்ற அர்த்தம் சொல்லுங்க? இந்த ஆகாயமே நம்ம யோசனைக்கு எட்டாதுங்க. இந்த ஆகாயமே
எந்த ஆகாயம் நினைக்கிறீங்க? நம்ம இருக்கிற ஆகாயம் மாதிரி ஆகாயங்கள் பல கோடி ஆகாயங்கள் உலகத்துல இந்த இதுல இருக்கு, பல கோடி இருக்கு. அந்த ஆகாயங்களையே அவர் என்ன மாத்திர எப்படி சுருட்டிடுவாரா? சால்வையை போல சுருட்டிடுவாரா? அப்படின்னா அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவரோ புரிஞ்சுக்கோ. அது யாரு பேசுறாரு அந்த வார்த்தைய? நீயும் நானும் மனுஷனும் கிடையாது, இல்ல அப்போஸ்தலர்கள் கூட கிடையாது. சாட்சாத் தேவனே, பிதாவாகிய தேவனே சொல்ற வார்த்தை அது. அவருடைய வார்த்தையை கூட நீ நம்ப மாட்டியா? யாரோ பவுல் சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருந்தாலும் கூட சரி, மனுஷனா இருந்து அவருடைய மேன்மையான விஷயங்களை சொல்லிட்டாருன்னு சொல்லிடலாம், அப்படியான கூட சொல்லிடலாம். ஆனா இது பவுல் சொன்னதா? சாட்சாத் பிதாவாகிய தேவனே சொன்ன ஒரு வார்த்தை. இன்னொரு வாட்டி, ஒரு சால்வையை போல் அவைகளை சுருட்டுவீர், என்றென்றைக்குமே அவர் மாறாத தேவன். அவரு உம்முடைய ஆண்டுகள் பாத்தீங்களா? யார் சொல்றாரு? அத தேவனானவர் சொல்றார். மேலும் அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன்னா, அதுக்கு முன்னாடி சொன்னப்போ 5ஆம் வசனத்துல இன்று என்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? அந்த இன்றுன்றதுக்கு அர்த்தம் இல்லைன்னு சொன்னது அதுக்காக தான் காரணம். காலத்தை அவருக்கு என்ன பண்ண முடியாது, நீ இம்போஸ் பண்ண முடியாது. இன்று, நாளை, நாளாண்டிக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு வார்த்தையெல்லாம் ஒன்றும் இல்லவே இல்லை இயேசு கிறிஸ்துவனுடைய விஷயத்துல. அதுக்குதான் 13ஆம் வசனம் அது கிளியரன்ஸ் கொடுக்குது. சாரி, உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். அவருக்கு ஆண்டுகளை நம்ம இம்போஸ் பண்ண முடியுங்களாங்க? காலத்தை இம்போஸ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஆகாயத்தையே சொற்கிட்ட போயிட்டு நீங்க இது வரைக்கும் இருந்தீங்க, இது வரைக்கும் தான் பாருங்க, என்னடா நீ விசுவாசிக்கிற? அது விசுவாசத்தின் வார்த்தையே கிடையாது, ஆலோசனையின் முறைமையே கிடையாது. இப்படி இப்ப புரிஞ்சுக்கங்க ஒரு வாட்டி. இந்த புது சபைன்றீங்க, அந்த சபைன்றீங்க, அந்த வில்லி வாக்கத்துல எங்க பெரிய பெரிய கிறிஸ்துவின் சபைகள் சொல்லக்கூடிய அந்த சபைகள் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு புரியல. இது என்னதான் உபதேசம் பண்றாங்கன்னு ஒண்ணும் புரியல. இயேசு கிறிஸ்துவ புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயத்துல புரிஞ்சுக்காம அவர் ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. எல்லாருமே அப்படித்தான் அதே ரூட்ல போயிட்டு இருக்காங்க. ஆராதனை பண்ணக்கூடாது யாரு உனக்கு சொன்னது? எந்த வசனம் சொல்லிச்சு உனக்கு பண்ணக்கூடாதுன்னு? ஒரு வசனத்தை காட்டு பார்க்கலாம். அதுக்கு எந்த வசனத்தை காட்டுவாங்கன்னா பழைய ஏற்பாடுக்கு போயிடுவாங்க. பழைய ஏற்பாடு யோவான், பழைய ஏற்பாடுற சாமி யோவான் 4ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாடு. அது புது ஏற்பாடா பழைய ஏற்பாடா? அதை பத்தி தெரியவே தெரியாது. இன்னைக்கு பெரிய பெரிய உபதேசிக்கலாங்க. அகல நம்பிட்டு அமெரிக்கால இருந்து கோடி கோடியா துட்டு. சரி, நம்மளும் பரலோகத்துக்கு நிச்சயம் உள்ள மனுஷர்கள், பரிசுத்தவார். நம்மளுடைய போக்கு எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், புரிஞ்சுக்குங்க. 13ஆம் வசனம், மேலும் நாம் யாரு பாதப்படியை ஆக்க போறது? தேவனானவரே இயேசு கிறிஸ்துவனுடைய பாதப்படியிலே அவருடைய சத்துருக்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சத்துருக்களை எடுத்து போய் போட போறாரா. இதுக்கு முன்னாடி நான் சொல்லி இருக்கிறேன், பிதாவாகிய தேவன் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்யுது. தேவனானவர் இயேசு கிறிஸ்து பாதப்படி கிட்ட போறதா? அந்த மாதிரி எமோஷனல் ஆலோசனைகள் எல்லாம் வரவே கூடாதுங்க. எமோஷனலைஸ்ட் ஆலோசனைகள் என்ன பண்ணக்கூடாது? தேவனானவர் இயேசு கிறிஸ்து பாதப்படி கிட்ட போய் அவருடைய சத்துருக்களை போயிட்டு என்ன பண்ண போறாராம்? அவரா பண்ணுவாரு. அவர் பாதத்தின் கீழே போறதா? என்னத்துக்குடா உனக்கு அந்த யோசனை? எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் நீ எமோஷனலைஸ் பண்ணி பேச வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. அங்க வசனம் சொல்லுதா? அப்படியே போ. என்ன சொல்லுது? என்ன சொன்ன அப்படி திரும்ப நீ அவ்வளவுதானே தவிர நம்ம இஷ்டமா எந்த விஷயத்தையுமே எமோஷனலைஸ் பண்ணி அவ்வளவு மகா தேவன் உள்ள தேவனே இயேசு கிறிஸ்து பாதண்டி கிட்ட போயிட்டு அவருடைய சத்துருக்களை எடுத்துட்டு போய் போடுவாரா? அப்ப அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்ய போறார். இவனுக்கு என்ன கஷ்டம்? யார் செய்ய வேண்டிய வேலை அது? இயேசு கிறிஸ்துவனுடைய சகல சத்துருக்களையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதாண்டையில வைக்க போற அந்த தேவன் யாரு? பிதாவாகிய
நெட்வொர்க் போயிட்டு பிதாவாகிய தேவன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. இதுல நம்ம எமோஷனலைஸ் பண்ணி அவரு இயேசு கிறிஸ்து பாதண்டையில் போயிட்டு அவருடைய சத்துருக்களை என்னைக்கு வைக்க போறாரு, அது எப்படி ஆகும், அது எப்படி கூடும்ன்றதெல்லாம் நம்ம நினைக்கவே அந்த மாதிரி எமோஷனலைஸ்ட் ஆலோசனை எல்லாம் அந்த சென்சிட்டிவ் மாதிரி யோசனை பண்ணக்கூடாது. காரியங்கள் அவர்களுடைய என்ன சொல்றோம் கடமைகளை அவங்க செய்வாங்க. தம்மை தாமே உயிரை கொடுத்து சபையையும் உடன்படிக்கையை உண்டாக்கி மனுஷர்களுக்கான பாவ மன்னிப்பை உண்டாக்குன வேலை யாருது? இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி பிதாவாகி தேவன் அவருடைய சத்துருக்கள் என்ன பண்ண போறாரா? அவருடைய பாதப்படையில் விட போறாரா? அதே மாதிரி பரிசுத்தாவியானவர் நம்மளெல்லாம் என்ன பண்ண போறாரா? பரலோகத்துல கொண்டு போறதுக்கு எல்லா விதமான காரியங்களையும் நம்மளே இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறார் பரிசுத்த. இவருடைய வேலை இவருக்கு, அவருடைய வேலை அவருக்கு, பிதாவாகி தேவனுடைய வேலை அவருக்கு. உனக்கு என்ன இங்க கஷ்டம்? நான் சொல்றது புரியுதுங்களா? இதுதான் அதே தானே. That's what the problem here. படிச்சிடலாம். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை யாருக்குமே தூதர்களுக்கு சொன்னது கிடையாது. தன்னுடைய குமாரனுக்கு சொன்ன வார்த்தை அது. எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிற அவர்களுடைய நிமித்தமாக அவர்கள் எல்லாரும் அனுப்பிவிடப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா? யார் பணிவிடை ஆவிகள்? தேவதூதர்கள். யாருக்கு பணிவிடை ஆவிகள்? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள போகிற அந்த பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை ஆவிகள். நீங்க நினைச்சு பாருங்க ஒரு வாட்டி, புது உடன்படிக்கைக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த விதத்துலயும் நம்ம தோத்து போக கூடாது சாத்தான் முன்னாடின்றதுக்காக தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை செஞ்சுட்டு வர்றாங்க. நீ புது உடன்படிக்கையின் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன்னு சொன்னா உலகத்துக்குரிய விதத்துல கிடையாது, ஆவிக்குரிய விதத்திலையும் எல்லா விதமான சகாயங்களை செய்ய அவங்க நமக்கு பணிவிடை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். எத்தனையோ நடந்துட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கிறவங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாத்தானுடைய பணிவிடைக்காரர்கள் அவங்க பணிவிடை பண்ணிட்டு இருந்தா நமக்கு பணிவிடை பண்ற ஆளுங்க யாருன்னா அந்த தேவனுக்கும் கர்த்தருக்கும் பணிவிடை செய்கிறவர்களே நமக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களா இருக்காங்க. அப்போ நம்மளை கூட அவங்க மேன்மையுள்ளவர்களா இல்ல தாழ்மையுள்ளவர்களா? ஆனாலும் சக்தின்னு வந்துட்டு அவங்களுக்கு நம்மளோட அதிகமா சக்தி இருக்கு. புரியுதுங்களா நான் சொல்றேன்? அதனால 1ஆம் அதிகாரம் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குதுன்னு சொன்னா, முதல்ல பரலோகம் சென்றவர் இயேசு கிறிஸ்து. முதல்ல பரலோகம் சென்றவர் இயேசு கிறிஸ்து. எதுக்கு எப்படி சென்றாருன்னா உலகத்திலிருந்து சென்றார். இங்கிருந்து தான் பரலோகத்திலிருந்து சென்று போக முடியுமா? அப்படியெல்லாம் முடியும். உலகத்துக்கு நம்மளுடைய பாவங்களுக்காக பாவ நிவாரணத்துக்காக காரியங்களை செய்ததுக்கு அப்புறமா பரலோகத்துக்கு போனார் இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவர் நம்ம பார்த்தோம்னா, அவரு பிதாவாகி தேவனாலே நிரூபிக்கப்பட்ட குமாரத்துவம் உள்ளவர், அப்புறம் தேவத்துவம் உள்ளவர், அப்புறம் பிரபுத்துவம் கர்த்தத்துவம் உள்ளவர். புரியுதுங்களா? அந்த கர்த்தத்துவத்தின்படி அவருடைய விதத்துல நம்ம ரட்சிக்கப்பட போகிற அந்த மனுஷர்களுக்கு எல்லாரும் யாரெல்லாம் இருக்க போறாங்களோ அவங்களுக்கும் அதே மேன்மையுள்ள ஒரு சூழ்நிலையை தரப்போகிறார் ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம். அதுக்காக யார ரெடி பண்ணி வச்சிருக்காராம்? தேவதூதர்கள் பணிவிடை ஆவி. பல ஆவிகள் இருக்கு, பல கோடிகளான ஆவிகள் இருக்கு. நீங்க எத்தனை பேர் புது உடன்படிக்கையில் கொண்டு வந்தாலும் அவங்கவுங்களை காப்பாத்திக்கிறதுக்கு பணிவிடைக்காரர்கள் இருந்துட்டே இருப்பாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. இந்த விஷயம் நம்ம என்னைக்குமே மறக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். உங்கள் யாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வா.